கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியில நாம் சாத்தானுடைய ஆரம்பமும் அவனுடைய முடிவும் பற்றி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துல 2 ராஜ்யங்கள் ஆளுது. ஒண்ணு வெளிச்சத்தின் ராஜ்யம், இன்னொன்னு இருளின் ராஜ்யம். ஒண்ணு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு பிசாசின் ராஜ்யம். அதாவது பிசாசின் ராஜ்யம் இருக்கவே இருக்கிறது, அவன் இருள். தேவ ராஜ்யம் வெளிச்சம், தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கர்த்தருடைய சபை உலகத்துக்கு வெளிச்சம், தேவனுடைய ஜனங்கள் பூமிக்கு உப்பு. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். தேசு ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தான். இப்ப பிசாசு எப்படி உண்டானா? அன்னைக்கருடைய கேள்வி என்னன்னா, சாத்தான கர்த்தரையா உண்டாக்குனாரு? சாத்தான கர்த்தர் உண்டாக்கவே இல்லை. கர்த்தர் உண்டாக்குனது தேவதூதரையும் தேவ ஜனங்களையும் அதன் இயற்கையும் தான். இயற்கை ஒண்ணும் கிடையாது, கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆனால் சாத்தான் எப்படி வந்தான், அவனுடைய கிரியை என்ன, அவனுடைய முடிவு என்ன, இதை நம்ம கட்டாயம் அறிஞ்சுக்கணும். இப்ப இது நம்ம அறிகிறதுக்கு சிருஷ்டிப்பின் வரலாறுக்கு போக வேணும். நாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த வானத்தையும் பூமியும் இதுல ஒரு வார்த்தையில எழுதி இருக்குது. தேவன் எவ்வித சிருஷ்டிப்பின் அந்த அந்த ஒழுங்குமுறைகள் என்னன்னா, தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் நித்திய காலமாக துவக்கமும் முடிவும் இல்லாதவராக ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறார். கடவுளுக்கு தேவனுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு துவக்கம் உண்டு, முடிவில்லை. மனுஷன் தேவன் முன்னமே நம்மை முன்குறித்திருக்கிறார் உலக தோற்றம் முதல். அப்படி இருந்தாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலகத்துக்கு வருகிறோம், கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்கிறோம், இந்த உலகத்தை விட்டு போகிறோம். போனா நாம் நித்திய காலமா வாழ வேண்டும். மனுஷனுடைய உயிர் அழியாது, மனுஷனுக்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் மனுஷன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன், தேவனோடு இருக்கும்படியாக படைக்கப்பட்டவன். தேவனுக்கு முடிவில்லாதது போல மனுஷனுக்கு முடிவு இல்லை. மனுஷன் மரணத்துக்கு பிறகு 2 இடத்துல தன்னுடைய நித்தியத்தை கழிக்க வேணும். ஒன்றில் நரகத்துல அல்லது தேவனோடு மோட்சத்துல. இது நாம யாவரும் அறிந்தது. அப்போ தேவன் வானங்களை உண்டாக்குனார். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்று எழுதியிருக்கிறது. அது எபிரேய வேதத்திலேயும் ஆங்கில வேதத்திலேயும் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படி போட்டுக்கும். வானங்கள், இந்த ஹெவன்ஸ் வானங்களுக்கும் பூமிக்கும் உண்டாக இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது நம்ம எப்படி அறியலாம்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் அங்க எழுதியிருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வானங்களை படைக்கையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். அப்ப வானங்களை படைக்க போது தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்திருக்கிறார். இனி யோபுன் புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல யோபு சோதனைக்கப்பட்ட பின்பு சிநேகிதர் எல்லாம் வந்து பேசின பிறகு தேவன் பிரத்யட்சமா யோபட்ட பேசி சில கேள்விகளை கேட்கிறாரு. நீ அறிவாளியா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தா? இப்ப நான் பூமியினா இல்ல. யோபட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? அதற்கு அளவுகோல் குறித்தவர் யாரு? அதன் மேல் நூல் போட்டவர் யாரு? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? எப்பொழுது பூமியை தேவனாய கர்த்தர் உருவாக்கும் போது, கோடிக்கல்லை வைக்கும் போது, அஸ்திபாரம் போடும் போது, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. இந்த விடிய காலத்து நட்சத்திரம் என்பதும் தேவ தூதரை குறிக்கும், தேவ புத்திரர் என்பதும் தேவ தூதரை குறிக்கும். அப்போ தேவன் வானங்களை உண்டாக்கி பூமியை உண்டாக்கும் போது அதுக்கு முன்னாடி தேவதூதரை உண்டாக்கியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவதூதரில் ஒரு குரூப் ஆராதனைக்குரியவர்கள், அவர்களுக்கு தலைப்பு தான் கேருப்பு. ஒரு குரூப் செய்தி கொண்டு போறவர்கள், அவர்களுக்கு தலைவன் தான் மிகாவில். ஒரு குரூப் யுத்தம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு தலைவன் தான் செய்தி கொண்டு போறவருடைய தலைவன் கப்ரியேல், யுத்தம் பண்றவர்களுடைய தலைவன் மிகாவில். இவங்க 3 பேரும் முக்கியமான ஒரு குரூப்ல உள்ளவங்க. அதன் பின்பு மனித ரூபத்தில் வருகிற தெய்வ தூதர்களும் உண்டு. இந்த கேருப் என்பவன் 2 பொறுப்பு. என்ன பொறுப்பு? தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் இல்ல, பூமியை உண்டாக்கினார் இல்ல, அதுக்கு ஆதி பூமி, ஆதி ஏதேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில சொல்லும் போது 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, நீ ஆதியில் ஏதேனில் இருந்தவன்,
அந்த ஏதேன் இப்போது நாம இப்போ ஆதாம் ஏவாள் காலத்துல காணப்பட்ட ஏதேன் கிடையாது, அதுக்கு முந்தின காலத்துல ஒரு ஏதேன். அப்ப ஆதியில் ஏதேனில் இருந்தவன் தேவன் வானங்களை உண்டாக்கி பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னே தேவதூதரை உண்டாக்கி இருக்கிறார். இந்த தேவதூதர்களில் ஒரு குரூப்புக்கு தலைவன் தான் கேருப்பு. இனி நீங்க நாள் என்னைக்கு வந்ததுன்னு நாம அறிய வேணும். நாள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாள் உண்டாகுவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் நித்திய காலமாகவே இருக்கிற தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வானத்தையும் பூமியை உண்டாக்கி பூமியை சீரமைக்கும் போதுதான் நாளை உண்டாக்குனார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. எப்போ பூமியை உண்டாக்க போகுது. அதுக்கும் முன்னதாக காலங்களாக நாள் என்று ஒன்று இல்லை. நாள் என்று ஒண்ணு இல்லாததுக்கு முன்னே தேவன் இருக்கிறார். அப்போ இந்த சாத்தான் இந்த நாள் உண்டாகாததுக்கு முன்னே இருக்கிறவன் இந்த பூமி உண்டாகி அந்த ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு முன்னதாகவே விழுந்துட்டான். ஒரு அது எப்போ நமக்கு தெரியாது. அவனா எசேக்கியேல அவனை பற்றி சொல்லும் போது உன்னில் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் நாள் வரைக்கும் உன் வழிகளில் குறையற்றிருந்தா என்று சொல்லி இருக்குது. அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. அப்போ அந்த அந்த கேருபுங்கிற மனுஷன் தேவதூதன் தேவனுக்கு விதமாக பெருமை பாராட்டி ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, சாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் அவன பாவம் என்ன, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்றும், நான் உன்னம் மேகங்களுக்கு மேல் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே, ஆகையால் தேவன் உன்னை அகாதமான பாதாளத்திலே ஒப்பி தள்ளுனார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்போ இந்த கேருப் என்ற தேவதூதன் அவனை சேர்ந்த தேவதூதர்களும் நாள் என்று ஒன்று உண்டாகிறதுக்கு முன்னமே கடவுளை விட்டு வழி வரைக்கும் போயிட்டாங்க. அது எவ்வளவு காலமோ தெரியும். அதுதான் வேதத்திலே ஆதியிலே தேவன் வானத்தை உண்டாக்கினார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த நாட்கள் தான் தேவன் பூமியிலே பிசாசை தள்ளி உலகத்தை இருளும் வெளிச்சமாக இருளும் அந்தகாரமாக மாற்றின நாள். அதன் பின்பு தான் நாள் என்று ஒன்று உண்டானது. இதுக்கிடையில நாங்க ஒரு வேதாகம கல்லூரி படிக்கும் போது ஆதி ஆகமத்து நாட்களுக்கு 24 மணிக்கு நேரமா இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகமா என்ற ஒரு கேள்வி எங்களிடத்துல கேட்கப்பட்டது. அப்போது கடைசியில நாங்க அநேகர் சேர்ந்து முடிவெடுத்து ஆதி ஆகமத்து நாட்களுக்கு 24 மணிக்கு நேரம் தான். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா 3ஆவது நாள் சிருஷ்டித்திருக்கிறார் செடி கொடிகளை, 4ஆம் நாள் சிருஷ்டித்திருக்கிறார் சந்திர சூரிய நட்சத்திரன்னு. அப்ப அது ஒரு யுகமா இருந்தா ஒரு யுகம் வரையிலையும் 3ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட செடி கொடிகள் உயிரிழக்க முடியாது. அதுக்கு சந்திர வெளி சூரிய வெளிச்சம் வேணும். எனவே ஆதியாகமத்து நாட்களுக்கு 24 மணிக்கு நேரம் தான் என்று முடிவு செஞ்ச. சரி, இப்போது இந்த விழப்பட்ட பிசாசானவன் பிசாசை யூதா சொல்லும் போது தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் அவர் தப்ப விடாமல் நெத்திய சங்கிலினாலே கட்டி மகா நாளி நியாயத்திற்பு என்று அந்தகாரத்திலே அடைத்து தள்ளி இருக்கிறார். அப்ப பிசாசுன்னு சொல்லப்பட்ட அந்த தேவதூதன் இப்ப பாதாளத்துல சங்கிலியில் தான் கட்டப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தூதர்கள் தான் ஒன்றை நாங்க தலையை காட்டிட்டு இருக்கிறது. சாத்தான் இந்த உலகத்துல இன்னும் வெளியே வரல, அவன் அந்த காலத்துல இருக்கிறான். சாத்தான் ஒண்ணு, பிசாசுகள் ஏராளம். அங்கே ஆராதிக்கப்படுகிறவைகள் எல்லாம் பிசாசு. சாத்தான் அந்த காலத்துல கட்டி வச்சிருக்கிறாரு. சில தேவ பிள்ளைகள் டிரான்ஸ்ல, அதாவது அந்த ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது மகிமேல எடுத்துக்கொள்ளப்பட்டு பாதாளத்தையும் நரகத்தையும் பரலோகத்தையும் பார்த்தவங்க உண்டு. அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல சிலரை கர்த்தர் பிசாசட்டை கொண்டு காட்டியிருக்கிறார். அவன் இருக்கிற இடம் பெரிய சங்கிலி போட்டு அவனை கட்டி இருக்கிறதாகவும் அவன் இருக்கிற இடம் துர்நாற்றம் எடுத்ததாகவும் ஒரு சகோதரி சொல்லுது, நீ இங்க கண்டதெல்லாம் நீ போய் சொல்லக்கூடாது உலகத்துல, நீ போய் சொன்னீன்னா உன் குடும்பத்தை நான் அழிச்சிருவேன், உன் குடும்பத்தை நான் கொன்றுவேன் நான் மிரட்டினதாகவும், இயேசு கிறிஸ்து நீங்க கண்டதெல்லாம் உலகத்துல போய் சொல்லுன்னு சொன்னதாகவும் நான் சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அதை நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த பிசாசு அப்படியே அந்த சாத்தான்
வலுசற்பம், அவனுடைய சின்னம் தான் நல்ல பாம்பு. இன்றைக்கும் சில இந்து கோயில்களில நல்ல பாம்பு அப்படியே இருக்கும். நல்ல பாம்பை தான் கும்பிடுறாங்க, நல்ல பாம்புக்கு பால் ஊத்துறாங்க, நல்ல பாம்பை புத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஒரு காரியங்கள். அவன் அந்தகாரம். அப்ப அந்த அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்போதும் பிரிவு இருந்தாட்டி இருக்கும். இந்த அந்த ஏதேனில தேவன் பூமியை மறுரூபப்படுத்தி ஆதாம ஏவாளை வைக்கும் போதுதான் அந்த பிசாசுக்கு தாங்க முடியல. அவன் தாங்க முடியாம எப்படியாவது இவனை அந்த இடத்துல இருந்து தள்ள வேண்டும்னு தான் ஏவாள் மூலமாக அவளை வஞ்சித்தான். நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாக ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு பேய் பிசாசை கொண்டு வந்து ஆடிச்சுதான். ஜோமனை கொண்டு வந்தாங்களாம். அது ஜோம் பண்ணும்போது ஆடி இருக்குது. அப்போது அந்த சபையில சியோனை மேன்மையை பற்றிய சில பாடல்களை பாடிட்டே இருந்தாங்களாம். உடனே அந்த பிசாசு அந்த பாட்டை கவனமா கேட்டு, ஐயோ நாங்க இருந்த இடம், நாங்க அந்த இடத்த விட்டுட்டோம், நாங்க அதை விட்டுட்டோம் அழுதான். ஒரு சாட்சியில கேள்விப்பட்டேன் நான். அப்போ அந்த பிசாசுக்கு தான் இருந்த இடத்துல மண்ணான மனுஷன் வைக்கப்படுகிறதையும் மண்ணான மனுஷன் இருக்கிறத அவனுக்கு சகிக்க முடியல. அதனாலதான் ஏவாள் மூலமாக அவளை பாவத்துக்கு உட்படுத்து தேவனை விட்டு விலக பண்ணி அதை அந்த ஜீவ விருஷ்டத்தின் கனியை புசிக்க விடாம அவளை வெளியே கொண்டு வந்துட்டான். இந்த பிசாசு ஆதி முதல் பொய்யன், ஆதி முதல் பாவம் செய்கிறான், ஆதி முதல் தேவ ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். எப்படியாவது தேவ ஜனத்தை கெடுக்க வேண்டும் என்று ஆதியாக முதல் படிக்கும் போது மறைமுகமா கிரியை செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். நாம இயேசு பிறந்த உடனே அவரை கொலை செய்யும்படி பிரயாசப்பட்டது இந்த பிசாசின் கிரியை தான். அப்ப இயேசு காக்கப்பட்டாரு. அப்புறம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசுவை சோதிக்கிறார் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு. அதுல என்னென்ன சோதனை? ஒன்று சாப்பாட்டு சோதனை, ஒன்னு கண்களின் இச்சை, ஒன்னு ஜீவனத்தின் பெருமை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, பாவம் வந்து கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. ஏவாள் விழுந்ததும் இதுலதான். அப்ப இந்த காரியத்தை காட்டி இயேசுவை தேவனுடைய சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு அவனுக்கு வழிவிலக பண்ணினான். ஆனா இயேசு அதுக்கு செவி கொடுக்கல. வசனத்தினாலே ஒவ்வொரு சோதனையும் வசனத்தினாலே இயேசு ஜெயித்தார். அடுத்தபடியாக இவன் இயேசுவை சிலுவையில் விடக்கூடாதபடிக்கு எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தான். சுவிசேஷங்களை நம்ம படிக்கிறோம். கடைசியில் அவன் என்ன செஞ்சான்னாக்க, அதுலயே இயேசு அவனுக்கு செவி கொடாததுனால இயேசு தெய்வ சித்தப்படி சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு போனார். இந்த நாட்களில தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்துலயும் பிசாசு எவ்வளவு கிரியை செய்ய முடியுமோ முதல் நூற்றாண்டுல இருந்து ஆவிக்குரிய ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான். அதன் பிறகு அவனுக்கு என்னன்னாக்க தேவ ஜனங்களுக்கு விரோதமா போர் செய்து கொண்டே இருந்தான். கடைசியாக ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தான், இயேசு தேவனுடைய குமாரன் இல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்றது இயேசு தேவனுடைய குமாரன் இல்ல, இயேசு தேவனுடைய குமாரன் இல்ல. அது அவனுடைய ஒரு துர்போதனை. இயேசு மரியாளுக்கு மகன் சொல்றது சரியான துர்போதனை. இயேசு தேவனுடைய தேவ தூதன் சொல்றது துர்போதனை. இயேசு ரட்சகர் இல்லை என்பது துர்போதனை. அப்போ இவன் இப்படியே கிரியை செய்து கொண்டே இருக்கும் போது கடைசியாக அவனுடைய கிரியை நம்ம எப்ப வெளிப்படையா பார்க்கிறோம்னாக்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு வலுசற்பமானது அவருக்கு எதிரே நின்று கொண்டே இருக்கிறது. அப்ப ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளையை பட்சிக்க வேண்டும் என்பது அந்த வலுசற்பத்துடைய எண்ணம். அந்த வலுசற்பம் அந்த ஆண் பிள்ளை கிடைக்கல, அது சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. உடனே கைவிடப்பட்ட சபைக்கு போறான். கைவிடப்பட்ட சபைக்கு கர்த்தர் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி போகும்படியாக பெருங்கலிங்கின் 2 சரகு கொடுக்கிறாரு. அப்படி பெருங்கலிங்கின் சரகு கொடுத்த உடனே அந்த ஸ்திரியை தண்ணி கொண்டு போகும்படியாக பெரிய வெள்ளத்தை ஊத்துறான். அப்ப பூமி தன் வாயை திறந்து அந்த ஸ்திரீக்கு உதவியாக அந்த தண்ணீரை விழுங்கி போடுறது. அப்பொழுதுதான் இந்த ஸ்திரியை ஆண் பிள்ளையும் கிடைக்கல, ஸ்திரீயும் கிடைக்கல, ஸ்திரீயின் சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அப்பொழுது சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு. அப்ப பிசாசுடைய எண்ணம் எப்போதும் தேவ ஜனங்களுக்கு விரோதமா இருக்கணும். அதுதான் பேதுரு சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சொல்றார். அப்ப அந்த பிசாசுக்கு அவனை உலகத்துல அனுப்பும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்திருக்கிறார். அந்த காலம் எவ்வளவு அவனுக்கு தெரியாது.
ஆனபடினால தான் அந்த கல்லறை தோட்டத்திலிருந்து வருகிற அந்த பிசாசு இயேசுவை பார்த்த உடனே காலம் வருமனே எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தீர்னு கேட்கிறான். காலம் வரும் பண்ணி, ஏன்னா அவனுக்கு ஒரு காலம் உண்டு. அவனுக்கு எப்ப அவனுக்கு காலம் தெரியும்னு சொன்னா, அந்த வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்துல சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்தியாகத்திலே போகும்போது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் பெறவில்லை. பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பம் வெட்டப்பட்டு தாழ விழுந்தது. இப்போ பிசாசு உலகத்துக்கு வந்துச்சு. இனி அவனுக்கு தெரியும் சபை மத்தியாகத்துக்கு போயிடுச்சு, இனி கொஞ்ச காலம் தான் எனக்கு உண்டு. அப்போ நம்ம அநேகர் பிசாசு திறந்து போகும்போது அவனுக்கு கொஞ்சம் காலம் தான் உண்டு அறிந்து மிகுந்த வெள்ளை மட கிரியச்சரா இல்ல, அவனுக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் காலம் ஒண்ணு தெரியாது. ஆனா அவனுக்கு காலம் இன்னும் வரலன்னு தெரியும். அவனுக்கு எப்ப அது தெரியும்னா, மத்தியாகத்திலே சபை போகும் போது அந்த வலுசற்பம் வெட்டப்பட்டு கீழே விழும்பத்தீங்களா, அப்போது அந்த விழுந்து அந்த அந்தி கிறிஸ்துவ அதை அபிஷேகம் பண்ணி அந்தி கிறிஸ்துவ மூலம் பிசாசா கிரியை செய்வானே, அப்பதான் தெரியும் அவனுக்கு சபை அவனுக்கு கொஞ்சம் காலம் என்று. அதுக்கப்புறம் அப்படி இருந்துகிட்டே வரும். அப்புறம் சபை போன பிறகு அர்த்தமதகோரம் யுத்தத்துக்கு அந்தி கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து பிசாசு வலுசற்பம் அவங்க மூன்றருடைய தலைமையில இயேசுக்கு விரோதமாக அர்மதகோன்ல யுத்தத்துக்கு வருவான் பிசாசு. அந்த அர்மதகோன் யுத்தத்துல இயேசுவும் பரிசுத்தவங்களும் ஒரு பக்கத்துல நிற்பாங்க. கர்த்தருடைய வல்லமையினால இயேசுடைய வாயிலிருந்து பிறகுற அக்கினியினால அத்தனை பேரும் சாவாங்க. அந்த இடத்துல வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் கடைசியில மிருகம் பிடிப்பட்டது. மிருகங்கிறது அந்தி கிறிஸ்து. அதோடு கூட அதற்கு உதவியா இருந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிப்பட்டான். இவங்க 2 பேரும் பிடிக்கப்பட்டு உயிரோடு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்ட உடனே இப்ப பிசாசு பிடிக்கப்படல. 19ஆம் அதிகாரம் இதோட முடியுது. 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பின்பு ஒரு தூதன் பெரிய சங்கிலியை கொண்டு வந்து பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து 1000 வருஷம் அடைத்து வைத்தான். எப்போ? அதுக்கு பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியில 1000 வருஷ அரசாட்சி என்று ஒரு பாடம் படிப்போம் நாம. 1000 வருஷ அரசாட்சியில பூமி பிசாசுடைய கிரியை ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா பிசாச பிடிச்சு டெம்பரரியா 1000 வருஷம் அடிச்சு வச்சுட்டார். அப்ப இயேசுவும் பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற 1000 வருஷ அரசாட்சியில பிசாசு இருக்க மாட்டான். 1000 வருஷம் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்ச நேரம் அவனை அவுத்து விடுவாரு. அப்போது அவன் பூமியில இன்னும் ஜனங்கள் நிறைய சிதறி இருப்பாங்க. 1000 வருஷ அரசாட்சியில பலிக்கு பெறுகிற ஜனங்க அவங்கள பூமியின் எல்லா இடத்துலயும் போய் தேவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கோகு மாகோகு என்று அந்த யுத்தம் அந்த நடக்க அத்தனை பேரையும் 20 அதாவது கடற்கரை மணலத்தினான ஜனங்கள் அர்மதகோன் யுத்தத்துக்குள்ளதான் 20 கோடி. இந்த கோகு மாகோகு யுத்தத்துக்கு கடற்கரை மணலத்தினான ஜனங்களை கூட்டி தேவனுக்கு யுத்தத்துக்கு வருவான். அப்போது வானத்திலேருந்து அக்கினை இறங்கி அவர்களை பட்சிக்கும். அந்த நேரத்துல இந்த வலுசர்ப்பமாகிய பிசாசை பிடிச்சு ஏற்கனவே ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிற அக்கினி கடலிலே சதா காலமும் பாதிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுப்பா. இதோட சாத்தானுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவங்க அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி பிசாசு 3 பேரும் உயிரோடு அக்கினி கடலிலே சதா காலமும் பாதிக்கப்படுவாங்க. அதை பின்பு அவன் எழும்புறதும் கிடையாது, முடிகிறதும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்து நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பா. இதோட பிசாசுடைய சாப்டர் க்ளோஸ். அப்போ பிசாசுடைய ஆரம்பமும் பிசாசுடைய முடிவும் அவரோட படிச்சிருக்கிறோம். நிதானமா மெதுவா கேளுங்க. கர்த்தர் தான் உங்களுடைய இருதயத்தை திறந்து இவைகளை ஜீரணிச்சு புரிந்து அவருக்கு இடம் கொடாமல் வாழ அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.